லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நினைச்சு பெருமையா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு என் மருமக வாணிய நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. இவளோட மாமியாருன்னு சொல்லிக்கிறதுக்கே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த விருத என் மருமக கூட சேர்ந்து நான் வாங்க விரும்புறேன். வா வாணி. மேடம், நீங்க பேசுங்க மேடம். இல்ல வேண்டாம். தைரியமா பேசுவானி. தைரியமா பேசு. இந்த விருதுக்கு தகுதியான ஆள் எப்பவுமே என் அத்தை தான். நான் ரொம்ப சாதாரண பொண்ணு. பெருசா நான் எதையும் சாதிக்கல. என் அத்தையோட இந்த உழைப்புக்கு முன்னாடி நானா ஒண்ணுமே இல்ல. அப்படிப்பட்ட என்ன கூப்பிட்டு இந்த விருதை கொடுக்கறாங்கன்னா அது அவங்களோட பெருந்தன்மை. இதுக்கு நான் என்ன கைமாறி செய்ய போறேன்னு தெரியல. காலத்துக்கும் நான் உங்களுக்கு நன்றியோட இருப்பேம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இப்படி ஒரு மேடையில என் மருமகளை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்க எல்லாருக்கும் நன்றி. எனக்கு எப்பவும் உறுதுணையா இருந்த என் குடும்பத்தையும் நான் இந்த மேடையில எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் மேடைக்கு வாங்க. சரி. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க சார். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வாங்க மேடம். வணக்கம் சார். வாணி, அம்மா ஒரு நிமிஷம் நில்லு. நான் சொல்ற வரைக்கும் நீ உள்ள வரக்கூடாது. என்னடா பண்ற? வாணி, என் மருமகளா வலது கால் எடுத்து வச்சு உள்ளவா.
இனி உனக்கு இதுதான் வீடு. எந்த சூழ்நிலையிலையும் நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது. இந்த வீடு, இன்ஸ்டிடியூஷன், இது எல்லாத்துலயும் எனக்கு கிடைக்கிற அதே மதிப்பும் மரியாதையும் உனக்கும் கிடைக்கணும். உள்ளவா, இந்தாங்க. உள்ள போ. பார்த்து பெரியம்மா. வாடா. உள்ள வா. வாங்கம்மா. அப்பா, அம்மாவோட சேர்ந்து நில்லுங்க. ஆ, மணி, ஓகே. ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நல்லா இருக்கு. எங்களை ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருங்க. கூடிய சீக்கிரமே இந்த குடும்பம், இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்தோட நிர்வாகத்தையும் நான் உன்கிட்ட ஒப்படைக்க போறேன். தயாரா இருந்துக்க. வாணி கிட்ட கேட்போம். வாணி, அம்மா, இதோ வந்துட்டேம்மா. ஏய் பாத்து. ஏய் வாணி, நீ பாட்டுக்கு இடிச்சிட்டு போயிட்டே இருக்க. பாத்து வாமா. அம்மா, ஏய் வாணி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இடிச்சு தள்ளிட்டு வந்துட்டே இருக்க. சாரி, ஒரு அவசரத்துல. சேச்சே, இதுக்கெல்லாம் சாரி கேட்கலாமா? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல வாணி. நான் தான் ஆளுங்க வர பாதையில அறிவு கெட்டு நின்னுட்டு இருந்தேன். உன் மேல எந்த தப்பும் இல்ல. வாணி, கால்ல ஏதாவது அடிபட்டுச்சா வாணி? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ அப்படிதான் சொல்லுவ. முதல்ல உட்காரு. அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அம்மா, நீ ஒண்ணு வா. இல்லம்மா. வா, உட்காரு. அம்மா, காலை காட்டு. அம்மாமா, அதெல்லாம் வேண்டாம்மா. காலை காட்டுன்னு சொன்னேன். கால்ல நல்லா அடிபட்டிருக்கு. ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற. என்ன வாணி, கொஞ்சம் பார்த்து வந்திருக்கலாம்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. லேசா வெந்நீர் ஒத்தடம் கொடுத்தா சரியாயிடும். நான் அப்புறம் ஒத்தடம் கொடுத்துக்கிறேம்மா. நீர், ஸ்னேகா, வெந்நீர் வச்சு எடுத்துட்டு வா. ஷோ, வர வர இந்த வீட்ல என் மரியாதை குறைஞ்சிட்டே இருக்கே. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் நடந்துட்டே இருக்கே. சொன்னது கேக்கலையா? ஆஹா, கேட்டுச்சு அத்தை. இதை எடுத்துட்டு வரேன். ம். காலை மேல வை. அம்மா, இல்லம்மா, சொல்றேன், வேண்டாம். காலை மேல வை. ஐயோ, வெய்யின்னு சொன்னேன். ம். ஐயோ, ஸ்னேகா, இதோ வந்துட்டேன் அத்தை. இப்படியே விட்டா ரத்தம் கட்டிடும். இரு. ரொம்ப வலிக்குதா? இப்ப வலி எப்படி இருக்கு வாணி? வலி இல்லம்மா. சரி வா. எங்கம்மா? வா சொல்றேன். வா. ஒரு நிமிஷம் இரு. என்ன கொடுக்க போறாங்க? வித்யாவுக்கு அம்மா ஏதோ பெரிய கிஃப்டா கொடுக்க போறாங்க. போற போக்கு பார்த்தா மொத்த சொத்தையும் அவ பேருக்கு எழுதி கொடுத்துருவாங்க போல இருக்கே.
என்னம்மா இது? என்னதான் நமக்கு 1000 திறமை இருந்தாலும் ஒரு சின்ன பாராட்டு தான் நமக்கு நம்பிக்கையை கொடுத்து நம்மள மேல மேல உயர வைக்கும். நான் இன்னைக்கு இப்படி ஒரு இடத்துல இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த ஷீல்டு தான். என் வாழ்க்கையில படிப்பு தான் எல்லாம், படிப்பு தான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ண காரணமா இருந்தது இதுதான். ரொம்ப சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 5வது கிளாஸ் படிக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்கு எங்க ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் என்ன மேடையில ஏத்தி பாராட்டி கொடுத்த ஷீல்டு இது. அன்னைக்கு நான் அந்த மேடையில நிக்கும்போது சுத்தி இருந்த அத்தனை பேரும் என்ன பாராட்டி கை தட்டினாங்க. அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்ல. அந்த சந்தோஷமும் கைத்தட்டலும் எப்பவும் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன மாதிரி பல பேருக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கணும்னு அப்ப நான் முடிவு பண்ணேன். அதுக்காக உழைக்க ஆரம்பிச்சு நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன். எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இதை நான் எடுத்து பார்ப்பேன். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது தானா மறைஞ்சு போயிடும். இனி எனக்கு அப்புறம் எல்லாமே நீதானே. என் லட்சியத்தை நீதானே நிறைவேற்ற போற. அதான் இத நான் உன்கிட்ட ஒப்படைக்க போறேன். இந்தா. வித்யா, ஏய், இது வெறும் ஷீல்டு இல்ல சஞ்சய், அத்தைய மேல வச்சிருக்க நம்பிக்கை. இத்தனை நாளா அத்தை என்னை ஏத்துப்பாங்களான்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ அது நடந்துருச்சு. இதை விட வாழ்க்கையில வேற என்ன சந்தோஷம் வேணும்? என் அப்பா உட்பட இங்க யார்கிட்டயுமே அம்மா இந்த ஷீல்டை பத்தி சொன்னதே இல்ல. இப்படி ஒரு பொருள் இந்த வீட்டுல இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. இது அவங்க அவ்வளவு பர்சனலா வச்சிருக்காங்க. அதை உங்ககிட்ட கொடுத்துருக்காங்கன்னா உன்னை அவங்க எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு பாத்துக்க. அம்மா உன்னை தன்னோட இன்னொரு வடிவமா பாக்குறாங்க. இனி இந்த வீட்டோட மகாராணியே நீதான். நாங்க எல்லாரும் உன் பேச்சை கேட்டுதான் நடக்கணும். என்னதான் இருந்தாலும் நான் இப்பவும் அத்தையை ஏமாத்திட்டு தானே இருக்கேன். அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாதுல்ல. நான் யாருன்னு தெரிஞ்சா இதே பாசம் எனக்கு கிடைக்குமா? நீ யாரா வேணா இருக்கலாம். நீ இந்த குடும்பத்துக்கும் என் அம்மாவுக்கும் செஞ்ச தியாகம் எதுவுமே போய் இல்லையே. அதை எப்படி மறக்க முடியும்? நீ இப்ப வித்தியான்னு தெரிஞ்சாலும் கண்டிப்பா அம்மா உன்னை ஏத்துப்பாங்க. நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத. நீ இந்த ஷீல்டை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். இதுல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலும் அது அம்மா உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை மேல விழுந்த கீறலுக்கு சமம். தெரியும் சஞ்சய், எத்தனை கோடி கொடுத்தாலும் இதோட மதிப்புக்கு ஈடாக முடியாது. அந்த ஷீல்டை வச்சு உங்க 2 பேருக்கும் இருக்க நம்பிக்கை மேல கீறல் என்ன பெரிய விரிசலே உருவாக்குறேன். சஞ்சய், இவளா வீட்டு பாத்துக்கலாம். என்ன லுக்கு? இல்ல, அம்மா உன்னை இந்த வீட்டோட மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. ஆமா. இனி இந்த வீட்ல எல்லாமே நீதான். ஆமா, அதான் சொன்னாங்களே.
இதுக்கு மேலயும் நாம 2 பேரும் தனித்தனியா ரூம்ல இருக்கணுமா என்ன? ஆமால, உனக்கு எதுக்கு தனியா ரூம்? நீ அந்த ரூமை காலி பண்ணிட்டு காலி பண்ணிட்டு சொல்லு. காலி பண்ணிட்டு ஹால்ல போய் படுத்துக்கோ. யாரு ஹால்ல போய் படுக்கணும்? நானா? சஞ்சய், யா ராதா நில்லை. யா சஞ்சய், வந்துட்டேமா. அந்த பயம் இருக்குல்ல? நீ வர நாங்களும் சர்ப்ரைஸ் ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்போம்ல. என்ன இது எரிஞ்சு கிடக்கு? என்னதுப்பா இது? எனக்கும் என்னன்னு தெரியலமா, ஏதோ எரிஞ்சு சாம்பலா கிடக்கு. ஐயோ, இது வாணிக்கு ஆண்டி கொடுத்த அவங்களோட ஷீல்டு மாதிரி இருக்கே. ஐயோ, என்ன சொல்ற பிரீத்தி? ஆமா அங்கிள், பாருங்க. என்னது இது? எரிஞ்சு கிடக்கு. அப்பா காலையில என்ன சத்தம்? டேய் இங்க வாடா. என்னாச்சுப்பா? சஞ்சய், இங்க வந்து அண்ணா, பாரு என்னன்னு. இங்க பாருண்ணா. என்னது? அம்மா அன்னிக்கிட்ட அவங்க வாங்கின ஷீல்டு கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொன்னாங்கல்ல, அது இப்போ எரிஞ்சு கிடக்குதுண்ணா. என்னடா அது? அம்மா பத்திரமா வச்சுக்க சொன்னாங்களே, அவகிட்ட இருந்தது எப்படி இங்க எரிஞ்சு கிடக்கும்? டேய் சஞ்சய், வாணி எங்க? ரூம்ல தான் குளிச்சிட்டு இருந்தா. வேதா மட்டும் இதை பார்த்தானா அவ்வளவுதான், ஒரு பூகம்பமே வெடிச்சிடும். வேதா அவளோட லைஃப்ல முக்கியமா நினைச்ச பொருளாச்சே. இது இப்படி எரிஞ்சு கிடக்கிறத பார்த்தா அவ துடிச்சு போயிருவாளே. ரூபி, அந்த தொடப்பத்தையும் முறத்தையும் எடுத்துட்டு வா, சீக்கிரம் வா. இதோ வரேன் சார். எப்படிடா இது எரிஞ்சது? சீக்கிரம் வாமா, இதெல்லாத்தையும் அள்ளு. ஓகே சார். சீக்கிரம் அள்ளு, சீக்கிரம் அள்ளு. சுத்தமா எடுத்துரு. எடு எடு. அப்பா, ஏய் சீக்கிரம் எடுத்துட்டு போமா. ஓ சீக்கிரம் சீக்கிரம். என்ன இது? அது ஒண்ணும் இல்ல வேதா, கொஞ்சம் குப்பையா இருந்தது, அதான் எடுத்துட்டு போக சொன்னேன். அதான் க்ளீன் பண்ண சொன்னேன். மா சீக்கிரம் எடுத்துட்டு போமா. இரு. சரிங்க சார். இரு. காட்டு. போய் எடுத்துட்டு போக சொன்னேன். இந்தா. நீங்க பத்திரமா வச்சுக்க சொல்லி
வாணி கிட்ட ஷீல்டு கொடுத்தீங்களா ஆண்டி? அதுதான் இது. எல்லாரும் ஏன் என்ன மறைக்கிறீங்க? அதான் ஆண்டிய பாத்துட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் அவங்க கிட்ட மறைக்க என்ன இருக்கு? வேதா, அது என்ன நடந்துச்சுன்னு தெரியலம்மா. திடீர்னு காலையில இது நடு ஹால்ல எரிஞ்சு கிடந்துச்சு. யார் எரிச்சா, எப்படி நடந்துச்சுன்னு எதுவுமே புரியல. ஆண்டி ஒரு வார்த்தை சொன்னாலே அத வேதமா நினைக்கிற வாணி அவகிட்ட தெளிவா இதோட இம்பார்ட்டன்ஸ பத்தி சொல்லிதான் இத கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது அத அவ பத்திரமா தானே வச்சிருக்கணும். அவளை மீறி இந்த ஷீல்ட யாராவது எடுத்திருக்க முடியுமா? அப்படி இருந்தும் இது இந்த மாதிரி எரிஞ்சு கிடக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்?